அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அந்த கேட்குற அந்த இதில் வந்து விஜய் தான் முன்னணியில் இருக்கிறார் 44%. ஏங்க அவர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. இந்த வெயிலில் நின்று அவரை பார்த்துட்டு போகணும், அவர் பேசுகிறத கேட்கணும்னு நிற்கிறோம். இப்படி ஒரு 5 மணி நேரமாக கஷ்டப்பட்டு நிற்கிற நாங்கள் அந்த பூத்துக்கு போயிட்டு ஒரு பட்டன் அழுத்துறதுல எங்களுக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? கூட ராகுலும் பிரியங்காவும் வர மாதிரி இருந்தது. பட் அட் த சேம் டைம் 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்செட்டில் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ வேண்டா வெறுப்பாக தான் ராகுல் காந்தி வந்து பண்ணுற ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் நம்மளுக்கு கன்வே பண்ணும். கட்சியோடைய வாக்கு வங்கி உடையுது. யார் ஜெயிச்சாலும் சரி, யார் தோத்தாலும் சரி, யாருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் ஏறினாலும் சரி, அதுக்கு காரணம் விஜய் தான். 16 தொகுதிகளும் இந்த சென்னையே வந்து திமுகவோட கோட்டை. ஆனால் இந்த சர்வேக்கள் மூலமாக ஒரு விஷயம் வந்து திமுக தலைமைக்கே அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு தகவல் என்னன்னா, செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய கோவை தொகுதியில் ஒரு ஓட்டர்ஸுக்கு 1 கிராம் தங்க காயின் கொடுக்க போகிறதாகலாம் செய்திகள் வந்துச்சு, அதுவும் தகவலாக வந்துச்சு. அது வந்து இந்த தகவலாம் உங்களுக்கு வருது எலெக்ஷன் கமிஷன். இப்போ ஏங்க திமுக பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்களேங்க. இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய், இப்போ இந்த மாதிரி 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலவச பேருந்து போயிருந்தாங்க, ஓகே, பாதுகாப்பு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு தற்போது இந்த தேர்தல் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதோட இறுதி நாளில் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் எப்படியாப்பட்ட கள நிலவரங்கள் இருக்குது, அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் வந்து ஒரு ப்ளே பண்ண போகுது, களத்தில் என்னென்ன பேசிக்கிறாங்க இப்படின்னு சில பல தகவல்கள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிற நான் கோபிநாத், நான் முசமில். இதில் முதலாவதாக நான் தற்போது ரீசெண்டாக இந்த ஜூனியர் விகடன் மெகா சர்வே வந்திருந்தது. அதுதான் ரீசெண்டாக பேசு பொருளாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான சர்வேக்கள் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே ஜூனியர் விகடனில் திமுக கூட்டணி வந்து 36% ஜெயிக்கும், அதிமுக கூட்டணி 33% ஜெயிக்கும், தாவேகா 27% ஜெயிக்கும், நாம் தமிழர் 3%, மற்ற கட்சிகள் 1% இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இதுலேயே கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டாக என்ன இருக்குன்னா, அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்னு அந்த கேட்குற அந்த இதில் வந்து விஜய் தான் முன்னணியில் இருக்கிறார் 44%. ஸோ இது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது. அதில் ஸ்டாலின் 28%, இபிஎஸ் 25%, சீமான் 3% இருக்கிறார். ஸோ இப்படியாப்பட்ட கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம். இப்போ இந்த கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இப்படி இருக்கா, இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர், அவரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட நான் கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை இந்த முறை என்டிஏ கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன இல்லை, பிரதானமாக திமுகவுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு நெக் டு நெக்கில் ஜெயித்தாலும் கூட பெரும்பான்மை இல்லாட்டியும் அந்த பெரும்பான்மை கிடச்சி வந்து அந்த ஒரு நெக் டு நெக்கில் ஜெயித்தாலும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டால், இல்லை இந்த முறை வந்து ஓட் கன்வர்ஷன் அப்படின்றது வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே நடந்திருக்கு. இந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அந்த பிரதான கட்சிகளுக்கு அந்த வாக்குகள்லாம் போகும் இல்லையா. அதிமுகலேருந்து கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க நிற்கிற தொகுதியில் அதிமுக வாக்காளர்கள் வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணணும். இந்த மாதிரி ஓட் கன்வர்ஷன் நடக்கணும். அது மாதிரி திமுகக்குள்ளே நடக்காது. காரணம் என்னென்னா, கூட்டணிக்குள்ளே இருக்கிற புகைச்சல்கள். அதுவே என்டிஏக்குள்ளே அங்கேயும் புகைச்சல்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அங்கே ஒரு 10% இருந்தால் இங்கே ஒரு 80% இருக்குது அப்படின்றாங்க. நம்ம ரீசெண்ட் டேஸாக வந்து இதில் இவங்க பிரேமலதா பேசினது, இப்போ ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், அவரோட செயல்பாடுகள். ராகுல் காந்தி மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர், அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால், சந்திரபாபு. ஆக்சுவலாக அரவிந்த் கெஜ்ரிவால், சந்திரபாபு நாயுடுலாம் அவங்க வந்துட்டு பேசினதெல்லாம் சுமூகமாக போன மாதிரி இருக்குது. ஆனால் நான் மெயினாக இவங்களை ஏன் குறிப்பிடுறேன்னா, இவங்க ஒரு திடீர் அணுகுண்ட போட்ட மாதிரி செயல்பாடுகள் இருந்துச்சுல்ல. இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினது வந்து ஸ்டாலின் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் அதில் சரி பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறது வந்து அவங்க ஸ்டாலினே அப்செட் ஆகி விட்டுருக்கான்.
அந்த எந்த அமைச்சர் மூலமாக அவங்க கூட்டணிக்குள்ள வந்தாங்களோ அந்த அமைச்சரை கூப்பிட்டு டோஸ் ஆக்சுவலாக அவங்க வந்து எந்த ஆட்சியில் எந்த தப்புங்க இல்லைங்க, சின்னதாங்கன்னு சொல்ல வரத வேற ஒரு மாடுலேஷனில் சொன்னதில் எனக்கு அகேன்ஸ்டாகவே திரும்பி இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க அப்போ பிரச்சாரத்தில் பேசும்போது அதை மறுத்து அதை கொஞ்சம் பூசி மொழிவி அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இந்த பக்கம் ராகுல் காந்தி அவங்கள பார்க்கும்போது எப்படியோ அப்படியே கடைசியில் பேசி சமாளித்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுலேயும் கூட ராகுலும் பிரியங்காவும் வர மாதிரி இருந்தது. பட் பிரியங்கா வந்து மேற்கு வங்கம் எலெக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டாங்க அப்படின்றது இருந்தது. பட் அட் த சேம் டைம் ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம். ஏன்னா நம்ம கூட்டணி வந்து நம்ம நினச்ச மாதிரி அமையலை அப்படின்ற ஒரு அப்செட்டில் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ வேண்டா வெறுப்பாக தான் ராகுல் காந்தி வந்து பண்ணுறாரு. ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் நம்மளுக்கு கன்வே பண்ணும். அதில் சொல்ல போகணுன்னா இப்போது அந்த கூட்டத்தில் முதல்ல வந்துட்டு அந்த சோளிங்கர் பகுதியிலலாம் பேசினார் இல்லையா, அதில் பேசும்போது வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதாவது கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அவர் பேரையே அவர் தவிர்த்திருக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிங்களா? தவிர்த்திருக்கிறாங்க தாண்டி இன்னைக்கு வரைக்குமே கூட்டணி வந்து நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைவர் காங்கிரஸ் தலைவர் ரெண்டு பேருமே சந்திக்கவே இல்லைங்கிறது ஒரு கூடுதல் தான். சந்திக்கவே இல்லை. ஏன்னா இதில் எஸ்பெஷலி எதிர்பார்த்தது இப்போ எப்படி ஸ்டாலின் வந்தோடனே வந்து இவர் கெஜ்ரிவால் கூட ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு 2-3 இடங்களில் பண்ணுறாருன்னா ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஸ்டாலின் கூட சேர்ந்து மேடை ஏறி இருக்கணும், ஸ்டாலின் கூட சேர்ந்து வந்து பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனால் அப்படி இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இதுக்கான ஆர்எஸ் பாரதி ஒரு விளக்கம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இது ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு பிரச்சாரம், அதில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது, ஆல்ரெடி அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது அவர் அப்படியே பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கூட்டணிக்குள்ளே இருக்கிற புகைச்சல்கள் ஓட் கன்வர்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற தகவலை நான் பேசின ஒருத்தர் அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து இது ஒரு காரணமாக இருக்கும். அண்ட் பிரதான காரணம் வந்து இன்னொரு பிரதான காரணம் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய திட்டங்கள் கொடுத்துருப்போம். நம்ம இந்த பத்திரிகைகளில் வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மகளிருக்கு அது கொடுத்தது, மாணவர்களுக்கு இது கொடுத்தது, அப்படி இப்படின்னு நிறைய ஒரு லிஸ்ட் அவுட்லாம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தான். பட் இதெல்லாம் நான் மக்கள் மத்தியில் போய் நம்ம சென்னையில் வந்து இருக்கிற 16 தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி மக்களோட மனநிலை என்னென்னு ஒரு சின்ன சாம்பிள் எடுத்தோம். ரொம்ப பெருசாக இல்லை, பட் சின்னதாக எடுத்தோம். அப்படி பேசும்போது கூட நான் இந்த கேள்விகள் எல்லாம் வைக்கிறேன். ஏதாவது இப்போ இல்லை மேஜராக வச்ச கேள்வி என்ன ஆக்சுவலாக அதுதான். இப்போ மகளிர்கிட்ட போய் பேசும்போது டிவிக்கு ஆதரவாக சொல்கிறாங்க அவங்க, இல்லை விஜய் வரட்டுங்க இந்த முறை அப்படின்றாங்க. ஏங்க திமுக பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்களேங்க, இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் இப்போ இந்த முறை 2000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலவச பேருந்து ஏங்க இதெல்லாம் நாங்கள் கேட்டோமாங்க, சரி இதெல்லாம் கொடுத்தாங்க, ஓகே, பாதுகாப்பு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பெண்கள் பாதுகாப்பு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் எங்களுக்கான பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் சரி இதெல்லாம் கொடுத்தாங்க, கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க, நாங்கள் இந்த சொத்து வரியை ஏற்றிட்டாங்க, இவர் 2000 ரூபா கொடுத்தாங்க, எங்ககிட்ட இருந்து 5000 ரூபா பிடுங்குறாங்க, இதை வச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான, அதாவது குடும்பத்தை நடத்துகிற அந்த பெண்களுக்கு தான் விலைவாசி உயர்வுன்றது எப்படிப்பட்ட பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லையா? ஸோ அவங்க அந்த பாயிண்டில் நிற்கிறாங்க. மோரோவர் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சூழலில் எத்தனை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடக்குது, பெண் குழந்தைகளுக்கு, இப்படிங்கிறதெல்லாம் அவங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணுன்றாங்க. ஸோ இது ஒரு நிலவரம். நம்ம அடுத்தடுத்து இன்னும் பேசலாம். இப்போ இது உங்ககிட்ட ஏதாவது தகவல்? இப்போ அதே விகடனோடதில் வந்து 2-3 விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் சொன்ன போல் ஒரு கான்ட்ராக்ஷனும் இருக்குது. அதாவது 44% வந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்க எப்படி தாவேக்கா 3 இடத்துல ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்கிறாங்கன்றது ஒரு கேள்வி. ஏன்னா இதே கேள்வியே ஜேர்னலிஸ்ட் சாவித்திரி கண்ணனும் நம்ம இன்டர்வியூவில் கேட்டிருந்தார். இது முரண்பாடாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதுவும் ஒரு கூடுதலான தகவல். 3%, ஏன்னா போன தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி, 8.5% நினைக்கிறேன். நீ 3% குறைஞ்சிருக்கு. குறைஞ்சதாக அவங்க கணக்கு சொல்கிறாங்க. அதாவது விகடனுடைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. பல தரவுகளும் அப்படி தான் சொல்லுது. அது நாம் தமிழ் கட்சியோடைய வாக்கு வங்கி உடையுது. யார் ஜெயித்தாலும் சரி, யார் தோத்தாலும் சரி, யாருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் ஏறினாலும் சரி, அதுக்கு காரணம் விஜய் தான். அங்கே தான் வந்து நிறுத்துறாங்க. அதே மாதிரி 2006 இல்லை, எஸ்பெஷலி இங்கே நாம் தமிழர் பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் கேட்கும்போது நாம் தமிழரை பெருசாக அவங்க யாருமே கன்சிடர் பண்ணல. நான் இது வரைக்கும் பேசினதில் கிட்டத்தட்ட வந்து 16 தொகுதியா, சும்மா ஒரு தொகுதிக்கு 20 பேர்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு தொகுதிக்கு 20 பேர், ஒரு 320 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஒரு 2 பேர் 3 பேர் தான் சீமான் பற்றி பேசினாங்க. அந்த 3% தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மற்றவங்ககிட்ட நான் அதுக்காக சீமானை தவிர்த்துட்டு நான் கேள்வி கேட்கல, சீமானோட சேர்த்து தான் கேள்வி கேட்குறேன். நாம் தமிழர் பற்றி என்ன நினைக்கிறீங்க, சீமானோட செயல்பாடுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க அவர் நல்லா பேசுகிறாரு,
பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் செயல்பாடுகளில் ஒன்றும் இல்லை இப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. ஸோ நாம் தமிழர் பற்றி பேசினதுனால இங்கே சென்னைக்குள்ளே நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறோம். எப்பயுமே இந்த மூணாவதாக ஒரு ஆப்ஷன் வரும்பொழுது அது தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு விகடன்லேயே குறிப்பிடுற மாதிரி 2006 தேமுதிக வந்துச்சு. வந்த புதுசுலேயே கிட்டத்தட்ட வந்து 8.38% அவங்க வந்து வாக்கு வாங்கினாங்க. அந்த நேரத்தில் திமுகவுடைய சீட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 96 சீட்டில் தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணி ஒரு இதை ரெடி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கான்ஸ்பிரேஷன்லாம் இருக்குது. அது திமுக தான் உருவாக்குச்சு, அதிமுகவை காலி பண்ணு. பட் அது வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதிமுக வெறும் 89 சீட்டில் தான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. 6.1% அளவுக்கு வாக்குகளை பிரித்தாங்க. அப்போ அதே மாதிரி வரலாறு மீண்டும் வந்து 2026 திரும்புது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2006, 16 அடுத்து 26 அதே மாதிரி விஜய் வராரு, ஸ்ப்ளிட் ஆகுது, வாக்கு ஸ்ப்ளிட் ஆகுதுன்றதை விகடன் ரிப்போர்ட்டில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்கள் சொன்னது போல் திமுக 36%, அதாவது திமுக தாண்டி திமுக கூட்டணிகள் தான் 36%. ஆமாம், 121 இடங்கள் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக வந்து 33%, அதிமுக கூட்டணி சேர்த்து 33%, 83 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. தாவேகா 3 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இழுபறியாக ஒரு 27 இடத்துல ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் எந்தெந்த கட்சி எவ்வளோ அப்படிங்கிறத தனியாகவும் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. காங்கிரஸ் 10, தேமுதிக 4, சிபிஎம் 4ங்கிற மாதிரி ஒரு தனி லிஸ்ட்டு போகுது. அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக 75 இடங்களில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த தேர்தலையும் அதே லெவலில் தான் இருந்தாங்க, 60 to 70ங்கிற கணக்கில் தான் இருந்தாங்க. அதனால் அதிமுகவில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்துது, அதிமுக சாதகமாக அமையுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கூட என்ன சொன்னீங்க? நான் பேசும்போதும் நான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பேசும்போது அப்போ என்னதாங்க இப்போ நிலவரம் எப்படி தான் இருக்குது, யார் தான் கொஞ்சம் சாதகமான நிலவரம்ன்றது எப்படி இருக்குன்னா, இல்லை என்டிஏக்கு பர்டிகுலர்லி ஏங்க என்டிஏக்குள்ளே பிஜேபி இருக்குது, பிஜேபி ஃபேக்டரை தாண்டி எப்படி அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க பிஜேபி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பழைய கதை. ஆக்சுவலாக பிஜேபி மீதான வெறுப்பு, அதிருப்தி அப்படிங்கிறது முன்னாடி இருந்த லெவலுக்கு இப்போ இல்லை, அது குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பிஜேபி ஃபேக்டர் பெருசாக அதில் ரோல் ப்ளே பண்ண போகிறதில்ல அப்படின்றாங்க. அண்ட் மோர் ஓவர் கூட்டணிக்குள்ளே வந்து பெருசான இந்த சலசலப்புகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் பெருசாக இல்லாமல் இருக்குது. அதனால ஓட் கன்வர்ஷன் நல்லா கன்வெர்ட் ஆகிருக்கு. கீழே இருக்கிறவங்க இந்த நம்ம ஃபஸ்ட்டு பேசியிருப்போம் நம்மளே கூட, அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகுதா அப்படின்லாம் பேசியிருப்போம். பட் ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷன் நெருங்க வந்து ஜெல் ஆகிருக்கு. எல்லாம் பிரதானமாக வந்து சரி நம்ம கூட்டணி ஜெயிக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறது, இல்லை அந்த ஓட் பரவாயில்ல நம்ம சைடு நிற்கிறது ஒரு பிஜேபி வேட்பாளராக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வைப்போன்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த தகவல் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து என்டிஏ கூட்டணி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே தான் கூடுதலாக வலு சேர்க்குது ஆன்டி இன்கம்பன்சி. ஒருவேளை விஜய் வராமல் இருந்திருந்தால் தேர்தல் எப்படி இருந்திருக்குன்ற மாதிரியும் அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தாங்க. இல்லைனா திமுக கூட்டணி வந்து 20.21%, 21%, அதிமுக கூட்டணி 27.56%, நாம் தமிழர் கட்சி 30.7% அளவுக்கு எடுத்திருப்பாங்க. பிற கட்சிகள் 21% பிரிஞ்சிருக்கும். இப்போ அது மூலமாக என்ன புரிஞ்சுக்க முடியுதா, மக்கள் ஆனால் மாற்றத்தை எதிர்பார்த்தது உறுதி. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தது ஒன்று. ரெண்டாவது, விஜயினுடைய வரவு அப்படிங்கிறது திமுக அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட இவங்க கணக்குப்படி பார்த்தா 30லேருந்து 3 குறைஞ்சிருக்குன்னா 27% மாறிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் அண்ணனுடைய தம்பிகளும் போட்டு அடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களை. ஸோ இதில் மெயினாக ரோல் ப்ளே பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் இப்போ இன்னி 4 மணியோட தேர்தல் பிரச்சாரம் வந்து நிறைவடையுது. அப்போது இதுக்கு பிறகு பிரச்சாரம் பண்ண முடியாது நாளைக்கு ஃபுல்லாக. அப்போ எது பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னா கரன்சி, விட்டமின் பா அப்படிங்கிறது தான் பிரச்சாரம் பண்ணும். ஸோ அது பரவலாக பல இடங்களில் ரொம்ப சுமூகமாக ரொம்ப அழகாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற செய்தி தான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தனிப்பெரும்பான்மை யாருமே பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு காரணமும் ஆப்வியஸாக விஜய் தான். விஜய்னாலே இந்த விமர்சனத்தை வச்சிடறாங்க. கரூரில் மட்டுமே 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 to 9 அந்த டைம்லேயே மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடந்திருப்பதாக செய்திகள் வந்து கசிஞ்சுது. பட் அதை பற்றி செய்தி ஊடகங்களில் பிரேக் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதெல்லாம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்களே, கரன்சியை போட்டு தாக்குறாங்களேன்ற அளவுக்கு. ஏன்னா பல இடங்களில் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பெரிய அளவில் பின்னடைவுகள் இருக்குது. அப்போ அந்த பின்னடைவில் ஈடுகட்டணும் அப்படின்னா அவங்க பட்டுவாடாங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்தால் மட்டும்தான் உண்டுன்றது ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல விஜயோட பிரச்சாரத்தில் அவர் முன் வச்ச ஒரு வசனத்தையோ அல்லது வாக்கியத்தையோ நம்ம கொஞ்சம் பார்க்கணும். காசுலாம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, காசை வாங்கிட்டு ஆனால் விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு. ஸோ அதுவும் கொஞ்சம் எப்படி மக்கள் மத்தியில் போய் அதுவும் ஈடுபடுது அப்படின்னு நம்ம இவங்களோட எடுத்த சர்வேல அதுவும் ஒரு பெரிய அந்த கேள்வியும் வச்சிருக்கிறாங்க. அது எங்கள் காசை கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு தரப்பு, காசை கொடுத்து நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் யாருங்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எடுத்த இதில் பார்க்கும்பொழுதும் அந்த சென்னைக்கு உட்பட்ட அந்த 16 தொகுதியில் எடுத்து பார்க்கும்பொழுதும் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான்
டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே 3வது இடத்துல டிவிகே வருது. அப்படி வர்ற இடங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கணிசமான ஒரு வேரியேஷன்ஸ் தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும். ஸோ அந்த பட் பிரதானமான தொகுதிகளில் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் தான் இங்கே நிலவுது. அண்டு இது வந்து அர்பன் ஏரியாஸில் அப்படின்னு கூட நம்ம அந்த முடிவுக்கும் வரலாம். கிராமப்புறங்களில் நிலைமை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வைட்டமின் பா சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த கடைசி நேர அந்த பணப்பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதில் சென்னையை பார்க்கும்பொழுது சென்னைக்குள்ளே ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, 16 தொகுதி இருக்குது. 16 தொகுதிகளும் இந்த சென்னையே வந்து திமுகவோட கோட்டை. அண்ட் மோரோவர் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து வேற இவங்க இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுனால திமுகவோட கோட்டையாக இருக்கும் அப்படிங்கிறத ஆக்சுவலி நானும் கூட அப்படி தான் நினச்சேன். உள்ளே போகும்போது மக்களும் சில பேர் பிரதானமாக சொன்னது இது திமுக கோட்டைங்க அப்படின்னா எல்லாம் இது பண்ணாங்க. ஆனால் இந்த சர்வேக்கள் மூலமாக ஒரு விஷயம் வந்து திமுக தலைமைக்கே அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. என்னன்னா, இப்போ இந்த மாதத்தோட இப்போ ஒரு சில நாட்கள் முன்னாடி எடுத்த ஒரு சர்வேயின் படி, அவங்களுக்கு போயிருக்க தகவல் படி, சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில், அது குறிப்பாக அந்த வட சென்னை பகுதியில் சுமாராக ஒரு 5 தொகுதிகள் வந்து நம்மளை விட்டு கையை விட்டு போகுது. அது அதிமுக போகுது, தாவேக்கா போகுது, இன்க்ளூடிங் அதிமுகவும் போகுது, தாவேக்கா போகுது, திமுக கையிலேருந்து வெளியே போகுது. மொத்தத்தில் திமுக 16 தொகுதிகளையும் ஜெயிச்சிடலான்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் அந்த வடக்கில் இருக்க 8 தொகுதியிலேயே 5 தொகுதி போகுது. இன்னும் சில தொகுதிகள்லையும் லேகிங்காக இருக்குது. இப்போ வில்லிவாக்கம் தொகுதியெலாம் இழுபறி நிலையில் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, இது வந்து ஷாக்கிங்கை கொடுத்துருக்கு. தலைநகரில் நம்ம கொடி நாட்டி ஆகணும் அண்ட் திமுக கோட்டை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதை நிலைநாட்டி ஆகணுங்கிறதுக்காக இப்போ கடைசி நேரத்தில் அதுவும் குறிப்பாக அந்த வட சென்னை உட்பட்ட அந்த பொறுப்பு அமைச்சர் அவங்கக்கிட்டலாம் சொல்லி இதை எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்ன அந்த பணப்பிரச்சாரம் கடைசியில் எந்தெந்த ஏரியாவிலலாம் வீக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்தந்த ஏரியாவில் கொஞ்சம் வைட்டமின் பாவை தட்டி விட்டு கடைசி நேரத்தில் நம்ம சைடு வந்துடணும்னு. ஆனால் இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டேன், பெரம்பூரில் திமுகவினர் வீடு வீடாக போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களாம். அப்படியே செய்தி நாளிதழ்கள். இதில் பெரம்பூர்லன்னு சொன்னதால அந்த ஒரு லைன் நான் இதை பின்னாடி தான் கொண்டு வரான்னு பார்த்தேன். பெரம்பூரில் ஆர்டி சேகர் ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுப்பதற்கு அவங்க வந்து அதாவது எப்படி சொல்கிறது ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து செய்தி வந்திருக்கு. அதாவது ஒரு ஓட்டுக்கு 4000 பெரம்பூரில் மட்டுமே. அதாவது விஜய் போட்டியிடுறாருங்கிற ஒரு காரணத்தை தாண்டி விஜய்க்கு எதிரான பிரச்சாரங்களும் அங்கே ரொம்ப தீவிரமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் திருச்சி கிழக்கில் இனிகோ இருதராஜ் நிற்கிறார், திமுக சார்பாக நிற்கிறார். அவர் ஜெயிஸ்டார் இந்த முறை அமைச்சர் பதவி கொடுக்கறதோ வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் செய்தி வருது. அங்கே ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் அளவுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் கூடுதலான தகவல். நீங்கள் சொன்ன போல் சென்னையில் பல இடங்களில் திமுக எங்கே வீக்காக இருக்குதோ, அதே போல் அதிமுக எங்கே வீக்காக இருக்குதோ அங்கெல்லாம் வைட்டமின் பா வந்து இறக்குற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் அப்படியே வட மாவட்டம் தென் மாவட்டம் போயிட்டீங்கன்னா அது இன்னும் படுஜோரான அதாவது கலாச்சார விழாவாகவே அங்கே மாற்றி வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழகத்து அரசியலை பொறுத்த அளவுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, அதே மாதிரி கோவை கொலுசு ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு மனிதப்பட்டி ஃபார்முலான்ற மாதிரிலாம் இருக்குது. பட் கோவையில் தெற்கில் செந்தில் பாலாஜி நிற்கிற இடத்துல மனிதப்பட்டி போகிறதுக்கு ரெடி பண்ணாங்க. பட் அந்த இடத்துல வந்து அந்த திட்டத்தையே கைவிடக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள்லாம் அழுத்தம் கொடுத்து அதை அப்படியே தூக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கோவை மண்டலத்தில் செந்தில் பாலாஜிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையில கடும் போட்டி. அந்த 10 தொகுதிகளை யார் தட்டி தூக்குறதுன்னு ஒரு போட்டி போய் அங்கேயும் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. நான் பின்னாடி சொல்கிறேன். கரூர்காரர் தான் செந்தில் பாலாஜி. பட் அவர் இந்த முறை நிற்கல அப்படிங்கிறதுனால அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், அவர் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ அந்த தொகுதியில் திமுக ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரு நைட்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய 2 லட்சம் வாக்காளர்களுக்கு 6000 ரூபாய் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மட்டுமே 120 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரியும் சில தகவல்கள் வந்திருக்கு. அங்கே 283 பூத் இருக்குது. ஒரு பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர்னு கணக்கு பண்ணி அந்த ஒரு பொறுப்பாளருக்கு 10 உதவியாளர்களை வந்து நியமித்து இந்த வேலையை முடிச்சிருக்கிறாங்க. சத்தம் காட்டாமல் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்கன்ற மாதிரியும் செய்திகள் வருகிறது. அதிமுக வந்து ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்களாம். 60 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாயிருக்கு கரூரில் மட்டுமே. இல்லை போடி தொகுதி, ஓபிஎஸ் அவர்களை தெரியும், போடி தொகுதி 1500 ரூபாய் வந்து ஒரு ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகலாம் செய்திகள் வருகிறது. இந்த தபால் ஓட்டுங்கிற விஷயத்துக்கு வரும்பொழுது திண்டுக்கல், கும்பகோணம், திருப்பத்தூர் மாதிரியான ஏரியாக்களில் தபால் வாக்குக்கே ஒரு வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுக்குற அளவுக்குலாம் நிலைமை மாறி இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்படியே ராமநாதபுரம் பக்கம் போனால் அங்கே வந்து 1,25,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா எல்லா கட்சிகளும், பாரபட்சமே பார்க்காம கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஏற்கனவே சொன்னது போல் திருச்சி கிழக்கு, பெரம்பூர், அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் பணக்கார தொகுதின்னு சிலது இருக்குது, அண்ணா நகர் மாதிரியான பணக்கார தொகுதி. பட்
தொகுதியில் இருக்கிறவங்க பணக்காரங்க தாண்டி அந்த தொகுதி வேட்பாளர்களும் பணக்காரங்களும் சில தொகுதியில் இருப்பாங்க. அந்த லீமா ரோஸ் தான் ஞாபகம். லீமா ரோஸ் தான், அதை தான் சொல்லுவார். லால்குடியில் வந்து லீமா ரோஸ் மார்ட்டின் இருக்கிறாங்க. இவங்க வந்து இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு பணக்கார வேட்பாளர் இவங்க தான். அண்ணா நகர் மோகனுக்கு பிறகு இவங்க தான் வந்து அவங்க தாக்கல் செஞ்சுருந்தாங்க தேர்தல் மனுவில். முதல் கட்டமாக அவங்க வந்து ஹாட் பாக்ஸ்லாம் கொடுத்தாங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சு, அதுவும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்துச்சு. சில பகுதிகளில் ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் அளவுக்கு கொடுப்பதற்கெல்லாம் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு தாவேக்கா உள்ள இருக்கிறதுனால டஃப் காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக அந்த நியூஸ்லாம் பார்த்து ஷாக் ஆனேன்னா ஒரு ஓட்டுக்கு 25,000 அப்படின்னு சொல்லி. இதில் மேற்கொண்டு என்ன இருக்குது? மேற்கொண்டு இருக்குது, நிறையா இருக்குது. டெல்டா பகுதி தான் வந்து பொதுவாகவே வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிகளுமே டெல்டாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை அதிமுக டெல்டாவை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் சென்னையில் பெரிய அளவில் அவங்க வந்து செயல்பாடு இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி. என்ன நான் எப்படி ஒரு இது பார்க்குறேன்னா, டெல்டாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து கொஞ்சம் திமுக மேலே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா அந்த கடந்த மழைக்காலங்களில் நெல் மூட்டைகள்லாம் வீணானதுன்றது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பல விவசாயிகள் வந்து கண்ணீர் விட்டு கதறினதோ கோவப்பட்டு பேசின வீடியோக்களோ சமூக வலைதளங்களில் ரொம்ப சர்க்குலேட் ஆச்சு. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வர ஒரு சில தகவல்கள் அடிப்படையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் இப்போ விவசாயிகள்கிட்டலாம் போய் பேசுகிறாங்கன்னா விவசாயிகள் கன்வே பண்ணுற விஷயம், ஏங்க நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஓட்டு கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பண்ணது, திட்டம், இந்த மாதிரி நிறைய விவசாயிகளுக்கான இதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டோம். பட் இந்த முறை நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து அவர் ஒரு தானும் ஒரு விவசாயி அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு அடையாளத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அது வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெல்டா பகுதிகளில் பார்க்கப்படுது. அதாவது இந்த செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா அவருக்கு வந்து 41 தொகுதி பொறுப்பாளர் கொடுத்துருக்காங்க. கரூர், அந்த ஈரோடு, நாமக்கல், அந்த உட்பட 41 தொகுதி இருக்குது அவருக்கு. செந்தில் பாலாஜிக்கு இணையாக அங்கே நல்லா வலுவான ஆள் அதிமுக எடுத்துக்கிட்டா வேலுமணி, நீங்கள் சொன்னது போல். ஸோ 2 பேருமே மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய கோவை தொகுதியில் ஒரு ஓட்டர்ஸுக்கு 1 கிராம் தங்க காயின் கொடுக்க போகிறதாகலாம் செய்திகள் வந்துச்சு. அதுவும் தகவலாக வந்துச்சு. அது வந்து ஏற்கனவே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த தகவலாம் உங்களுக்கு வருது, எலெக்ஷன் கமிஷனுக்கு போகாது. அதெல்லாம் போயிருக்காரு. அது எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி தேர்தல் பறக்கும் படை, இவங்கெல்லாம் வந்து அதுவும் கூடுதலாக அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பொதுமக்கள் போயிட்டு இருக்கிறவங்கள பிடிச்சி ஆய்வு பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, அவங்க காசு வச்சிருக்காங்க தேடுறதை தாண்டி இந்த மாதிரி தேடினா கூட உங்களுக்கு கோடிக்கணக்கில் கிடைக்குமே, ஏன் இல்லாத பட்டனை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து சத்தாகிறீங்கன்ற அளவுக்குலாம் விமர்சனங்களை சந்திச்சிருக்கு இந்த முறை ரொம்ப அதிகமாகவே. கோவை தெருக்கில் மட்டுமே அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பணப்பட்டுவாடா காசுங்கிறது 1000 to 10,000 அளவுக்கு நிர்ணயிச்சிருக்காங்களாம். அந்த பூத்துக்கு ஏற்ற மாதிரி, வார்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்களாம். இதில் இன்னும் சுவாரஸ்யமான சில தகவல் என்ன அப்படின்னா, கோவையை பொறுத்த அளவுக்கு 3563 பூத்து இருக்குது. அந்த பூத்தில் திமுக சார்பாக ஒரு பூத்துக்கு 75,000 கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும், பகுதி நகரம் இந்த ஒன்றிய செயலாளர் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாயும், வார்டு செயலாளருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட போவதாகவும், சில இடங்களில் வழங்கப்பட்டதாகவும்லாம் செய்திகள் வந்திருக்கு. அதாவது இப்போ செந்தில் பாலாஜி என்ன ஆஃபர் பண்ணியிருக்காருன்னா, அதிக வாக்குகளை யார் பெற்று தராங்களோ அந்த நிர்வாகிகளுக்கு கார், தங்கம்லாம் நாங்கள் வந்து அன்பளிப்பாக கொடுப்போன்ற அளவுக்குலாம் அது கொடுத்ததுனால ரொம்ப தீவிரமாக உடன்பிறப்புகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகலாம் செய்திகள் வந்திருக்கு. நாங்கள் வந்து உங்களை அளவுக்கு சரிக்கு சமமான ஆள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய விதமாக அதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே திமுக போட்ட இந்த மனிதப்பட்டி அந்த கான்செப்ட்லாம் அடித்து உடச்சிட்டாங்கிறதுனால ஃபீல்டில் இறங்கி ரொம்ப மும்முரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவை கூடுதலாக காலி செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா திமுக எந்த அளவுக்கு த்ரெட்டனாக இருக்காங்களோ தாவேக்கா அந்த அளவுக்கு த்ரெட்டனாக இருக்காங்கன்றதுனால அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் எல்லாம் நேரில் போய் சந்தித்து அவங்களுடைய ஆதரவெல்லாம் வாங்கக்கூடிய வேலையில் ஒரு பக்கம் முடுக்கி விட்டுட்டு இருக்காங்களாம் அதிமுகவை சார்ந்தவர்கள். பூத் கமிட்டிக்கு திமுக போலவே வந்து 60,000 ரூபாய் இவங்க கொடுப்பதாகவும், பகுதி நகரம் ஒன்றியமுக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுப்பதாகலாம் செய்திகள் வந்திருக்கு. இப்படி விட்டமின் பா வந்து மிகப்பெரிய அளவில் விளையாடிக்கிட்டு இருக்கு இந்த கடந்த 1-2 நாளில். ஓகே, இந்த டெல்டா பகுதிகளில் இப்போ இந்த அளவுக்கு, அதாவது நம்ம அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகளை வந்து வேலை வாங்குறதுக்காக இப்படி ஆஃபர்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சென்னை மண்டலத்துக்குள்ளே பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டபுளாக இருக்குது. ஏன்னா இல்லை, ஏன் சென்னை மண்டலத்தில் பண்ண முடியாதுன்னா, அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதே டெல்டா, வட மாவட்டம், தென் மாவட்டங்களை மட்டும்தான். அது இல்லாமல் அங்கே பேசுகிற இருக்கிறவர் யாருன்னு தெரியணும்ல, செந்தில் பாலாஜி. அவர் எவ்வளோ பெரிய கைக்காரவர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி இல்லை அவர். இல்லை, ஏன்னா இந்த என்ன தகவல் வருதுன்னா, இப்போது அங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து பெருசாக வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. அதனாலேயே வந்து அதுக்கான டோஸ்லாம் விட்டுருக்குறாங்க. ஒரு ரகசிய கூட்டம்லாம் போட்டு எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுங்க அப்படிங்கிற டோஸ்லாம் விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. அண்ட் மோரோவர் வந்து ஸோ சென்னைக்குள்ளே நிலைமை, சென்னை மண்டலத்தில் இப்படி இருக்கு இல்லையா. நான் நிறைவாக கோட்டை வட்டாரத்தில் என்ன தகவல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ பொதுவாக வந்து ஒரு எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நிலவரம் வரும், இதே ஆளுங்கட்சியே திரும்ப ஜெயிப்பாங்களா இல்லை மாற்றுக் கட்சி வருவாங்களான்றதெல்லாம் அதிகாரிகளுக்கு அதுக்கான பல்ஸ் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற நடவடிக்கைகளை அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தகவலை போட்டிருக்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கிற வருவாய்த்துறை, காவல்துறை அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன வருதுன்னா, இப்போ மறுபடியும் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து திமுக வர மாதிரிலாம் இல்லை, பெரும்பான்மை வர மாதிரிலாம் இல்லை. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும், இனிமேல் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டைன் டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள் இப்படின்லாம் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். இப்போ இதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கு போகும்போது இன்னும் ஷாக் ஆவாங்கல்ல. அண்ட் மோரோவர் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்ததுக்கப்புறம் டிஎம்கேக்கு ஃபேவராக இருப்பதாக பார்க்கப்பட்ட அதிகாரிகள்லாம் மாற்றிருந்தாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட அப்போ வந்து இதுக்கு கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் பண்ணீங்களா, பீகாரில் பண்ணீங்களான்லாம் கேள்விலாம் கேட்டார் இல்லையா. அதனோட அந்த கோபத்தினுடைய இல்லை அந்த வார்த்தைகளினுடைய வெளிப்பாடு என்னென்னா, இப்போ கீழே சுச்சுவேஷன் அப்படி தான். இப்போ அதனோட இது வந்து இங்கே தெரியுது. ஏன்னா கீழே இருக்கிற அதிகாரிகள், மேலே இருக்க அதிகாரிகள் திமுகவுக்கு ஃபேவராக இல்லாததுனால கீழே இருக்கிற அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது தான். ஸோ இப்போ மேலே இருக்கிறது இப்போ மொத்தமாக என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஸோ இனிமேல் வந்து பெரும்பான்மை யாருக்கும் பெருசாக கிடைக்கிற மாதிரி தெரியல, திமுக வர மாதிரி தெரியல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இப்படின்றது அதிகாரிகள் மட்டத்துக்குள்ளே பேசிக்கிறது, அதுவும் காவல்துறைக்குள்ளேயும் வருவாய்த்துறைக்குள்ளேயும் பேசிக்கிறது வந்து இப்போ திமுக தலைமைக்கு, திமுக வட்டாரத்துக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு. இல்லை, ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. நீங்கள் 16 தொகுதிக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, தாவேக்காவுக்கு இப்போ நேற்று கூட இங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், விஜய் வந்திருப்பார், கூட்டம் பெரிய அளவில் இருக்குது. ஸோ அந்த கூட்டம்லாம் போயிட்டு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு தாவேக்கா மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் அந்த கேள்வி வருது. இல்லை, எல்லா கட்சிக்கும் இருக்குதா. அண்ட் மோரோவர் வந்து இது நான் முதல்ல வர்ற கூட்டத்தை மற்ற கட்சிகளுக்கு வர்றதையும் தாவேக்கா வர்றதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோமே. மற்ற கட்சிகளுக்கு வர்றதில் நாம் தமிழரை தவிர்த்துருவோம். அவங்களுக்கு பெருசாக வரல, அந்த மாநாடுகள் போடும்போது பெரிய கூட்டம் வருது. பட் மற்ற நேரங்களில் கம்மியாக தான் வராங்க. பட் அப்படி கம்மியாக வர கூட்டம் காசுக்காக வரல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுவே திமுக, அதிமுகனா பிரதானமாக அவங்க காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியுமா? இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. குவார்டர், பிரியாணி, லைக் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படி வச்சுருவோம். அண்ட் அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க, அதனால மற்ற கட்சிகளை சேர்ந்த மக்களும் வர்றாங்க அப்படிங்கிறதுனால அந்த கூட்டம் இருக்குது. இப்போ தாவேக்கா யாரு கூட கூட்டணி வைக்கல, தாவேக்கா வந்து யாருக்கும் காசும் கொடுக்கல. ஏன்னா மக்கள் சொல்கிறது தான், வரவங்கெல்லாம் 18 வயசு கீழே இருக்கிறவங்க தானே, அவங்க எப்படி ஓட்டு. நான் அதையும் கேட்குறேன். நான் இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். நம்ம நேற்று இங்கே அண்ணா நகர் பக்கம் வந்தார் இல்லையா, அப்போ வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு அவன் சொல்கிறவங்களாம் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க. ஏங்க, அவர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. இந்த வெயிலில் நின்று அவரை பார்த்துட்டு போகணும், அவர் பேசுகிறத கேட்கணும்னு நிற்கிறோம். இப்படி ஒரு 5 மணி நேரமாக கஷ்டப்பட்டு நிற்கிற நாங்கள் அந்த பூத்துக்கு போயிட்டு ஒரு பட்டன் அழுத்துறதுல எங்களுக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போகுது. அதனால நீங்கள் இந்த கூட்டம் ஓட்டா மாறுமானலாம் கேள்வி கேட்காதீங்க, மாறும் அப்படின்றாங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம அந்த தொகுதிகள் பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ ஒரு சிலர் சொன்னதான், ஏன்னா எனக்கும் விஜய் பிடிக்கும், நான் பார்க்க வந்திருக்கீங்க, பட் அதுக்காக ஒரு ஓட்டு போட்டுருவோன்னா நான் அப்படி போட மாட்டேன். அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது வந்து பிரதானமாக இருக்குது. நாங்கள் இது இவ்வளோ கஷ்டப்படுற நாங்கள் கஷ்டமே படாமல் போட போகிற ஓட்டில் நாங்கள் வந்து அவருக்காக போட மாட்டோமான்ற ஒரு கேள்வியை பதில் கேள்வியை நம்மளுக்கு வைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்டது வந்து அவங்களுக்குலாம் ஓட்டு இருக்கா அப்படின்னு. ஆமாம், நிறைய பேருக்கு ஓட்டு இல்லை தான், 18 வயசு கம்மியாக. நேற்றே வந்து நம்மக்கிட்ட பேசின ஒரு பையன்கிட்ட நம்ம ரொம்ப வீராவேசமாக பேசினா, தம்பி உனக்கு ஓட்டு இருக்காப்பா அப்படின்ற போது இல்லை அப்படின்னா, டப்புன்னு அவங்க அம்மா ஒரு கவுண்டர் அட்டாக் வச்சாங்க. ஏங்க, இவன் தாங்க ஃப்யூச்சரு, இவனுக்கு இப்போ ஓட்டு இல்லை, இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு இல்லை, ஆனால் இவன் தானுங்க ஃப்யூச்சரு அப்படின்னா, அந்த அம்மா வச்ச பதிலை வந்து நம்ம புரிந்துவிட முடியாது. அவனுக்கு இப்போ ஓட்டு இல்லை தான், சரி 2026 அவனை கணக்கு பண்ணிக்க முடியாது, 31 கணக்கு பண்ணலாம், அது எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கணக்கு பண்ணலாம். ஸோ அவர் தான் குட்டீஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறார்ல, ஸோ அவங்களாம் வளரலாம். எனக்கு ரொம்ப விஜய்க்கான எதிர்காலம் இருக்கிறது தமிழ்நாடு அரசியலில் அப்படின்னு. இது எப்படி நான் சில வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வரும்போது சின்ன பசங்க அவங்க அம்மா அப்பாட்ட போய் சத்தியம் பண்ணுங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை ஷோர் நான் எங்கள் சென்னை மண்டலத்தில் சென்னையில் பேசும்போது ஒரு சிலர் சொன்ன கருத்து இதுவும் கூட. நான் வந்து இல்லைங்க, நான் வந்து திமுகவுக்கு போட்டுட்ருந்தேன் ஒரு சிலர், நான் அதிமுகவுக்கு போட்டுட்ருப்போம் ஒரு சிலர். இந்த பையன் இந்த முறை வந்து என் வீட்டில் இப்போ என் பையன் வந்து அப்பா தாவேக்காவுக்கு போடுப்பா, டிவிகேக்கு போடுப்பான்னு சொல்கிறான். சரி, அவனுக்காக நான் வந்து என்னங்க பண்ண முடியும், பிள்ளைங்க சொல்லுது, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. சென்டிமெண்ட் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது.
அதாவது கட்சிக்காரங்க போய் பிரச்சாரம் பண்ணுறதுன்றது இல்லாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை தாவேக்கா சமூக வலைதளங்களில் அதை எடுத்து நம்ம போடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதை ஒரு பிரச்சாரமாக பண்ணுறாங்கன்றது நம்ம அதுவும் பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நிலைமை இருக்குது. அதாவது சொன்னது போல தான் 2026 எலெக்ஷன்றது இதுவரை பார்க்காத, தமிழக அரசியல் இதுவரை பார்க்காத பல புதுமையான பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த எலெக்ஷன் பார்த்துட்ருக்கு. இதனோட முடிவுகள் என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாள் விட்டு 23ஆம் தேதி எலெக்ஷனில் எல்லாம் ஓட் பண்ணிவிடுவாங்க. அதனோட முடிவுகள் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ரெண்டே விஷயம் தான். ஒன்று, இந்த எலெக்ஷனில் மக்கள் எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அவங்க ஒரு தெளிவில் இருக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன போல யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் வாக்கு யார் ஏறினாலும் இறங்கினாலும் காரணமாக இருக்க போவது விஜய் தான் அப்படிங்கிறதும் இதில் உறுதியாக நமக்கு தெரிஞ்ச தகவல். அவர் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதில் கூடுதல் விஷயம் என்னென்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் 5 நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு இப்போவே பேசுகிறாங்க. ஏன்னா பெரும்பான்மை கிடைக்கலன்னா பிரதான கட்சிகள், மற்ற கூட்டணி கட்சிகள் யார் யாரை உள்ளே சேர்க்கலாம், யார் யாரை இன்னும் மற்ற வேட்பாளருக்கு யார் யாரை காசு கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ டிவிக்கே ஜெயிக்கிற டிவிக்களை பெருசாக ஜெயிக்கிறாங்கன்னா எத்தனை வேட்பாளர்களை காசு கொடுத்து நம்ம பக்கம் இழுக்கலாம். இப்படிப்பட்ட வேலைகள் ஆஃப்டர் May 4 அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு இந்த கதை வேறு ஓடும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில் பெரிய கலைபரங்கள் இருக்க போகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மறுபடியும் வேறு சில தகவல்களோடு சந்திக்கிறோம். நன்றி.